உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். ஐஐடி இயக்குனர் காமகோடி காய்ச்சல் அஜீரணம் சரியாக கோமியத்தை குடிக்க கூறுவது ஏற்கக்கூடியதல்ல என அமைச்சர் பொன்முடி விழுப்புரத்தில் நடந்த செய்தியாளர்களுக்கான மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட போது தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் விழுப்புரம் மாவட்ட ஊடகவியலாளர்கள் சார்பில் செய்தியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை அமைச்சர் பொன்முடி மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி தலைமையில் துவக்கி வைத்தார். இச்சிறப்பு மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், நீரிழிவு நோய், இரத்தம், கண், பல் பரிசோதனைகள் மற்றும் ஏசிஜி உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட ஊடகவியலாளர்கள் சார்பில் நடைபெற்ற செய்தியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டு தங்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டு பயனடைந்தனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த வனத்துறை அமைச்சர் பொன்முடி கோமியம் குடித்தால் காய்ச்சல் தீரும் என ஐஐடி இயக்குனர் காமகோடி பேசி உள்ளது ஏற்கத்தக்கதல்ல என்றும், கோமியத்தை அந்த காலத்தில் இருந்து தெளித்துக் கொள்வதுதான் வழக்கம், அதை ஐஐடி இயக்குனர் குடிக்க கூறுகிறார் என்றால் அதனை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, எதற்காக அப்படி சொன்னார் என்று தெரியவில்லை என்றும் ஐஐடி இயக்குனர் காமகோடி இது போன்ற கருத்தை கூறுவது ஏற்கக்கூடியதல்ல. இது போன்ற மூடநம்பிக்கைகளை தகர்த்தெறிய செய்திகள் மூலமாக பத்திரிகையாளர்கள் நீங்கள்தான் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை மூலமாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என வனத்துறை அமைச்சர் பொன்முடி கூறினார். நவீன மருத்துவ வசதிகள் வளர்ந்து உள்ள காலத்தில் நவீன மருத்துவ வசதிகள் எல்லோரிடமும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் நோக்கம். இதுபோன்ற தவறான கருத்துக்களை கூறி மக்களை திசை திருப்பக்கூடாது என்று அமைச்சர் பொன்முடி வலியுறுத்தி உள்ளார். ஐஐடி இயக்குனர் மாடு கோமியத்தை குடிச்சா ஜுரம் தீர்ந்துருன்னு சொல்றாரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அவர் ஐஐடியினுடைய இயக்குனராக இருப்பவர், பல்வேறு விஷயங்களை தெரிந்தவர். அவர் எதை வச்சு இதை பேசுகிறாருன்னே தெரியல. இன்று மருத்துவ வசதிகளெல்லாம் நவீன மருத்துவ வசதிகளெல்லாம் வளர்ந்திருக்கிற காலம் இது. ஆகவே எல்லோருக்கும் இந்த நவீன வசதிகள் மருத்துவ வசதிகளெல்லாம் சென்றடைய வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சருடைய நோக்கமும் கூட. ஆகவே இது போன்ற தவறான கருத்துக்களை எல்லாம் சொல்லி மக்களை திசை திருப்பக்கூடாது. அந்த காலத்தில் கோமியம்னு சொல்லுவாங்க. அதை இந்த கோமியத்தை கையில் பிடிச்சி இது பண்ணுவாங்களே தவிர அதை குடிக்கிறதுங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் குடிக்கவே சொல்கிறாருன்னா அது உண்மையிலேயே யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. எதற்காக அதை இப்படி சொன்னார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அதை பற்றியெல்லாம் நீங்கள் பத்திரிகையாளர்கள் தான் எழுதி, இந்த மருத்துவம் வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் நவீன மருத்துவ வசதிகள் பல்வேறு இருக்கிற பொழுது அவைகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர அது போன்ற அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது போன்ற பழங்காலங்களிலே அது கூட கோமியத்தை பிடிச்சி தெளிச்சுவாங்க தலையில். அதுதான் நான் பார்த்துருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து நான் இருந்துக்கும்போது அதான் மாட்டு கோமியம்னா அதுதான் பசுமாட்டு கோமியமாக பார்த்து இது பண்ணுவாங்க. அதை போய் குடிங்கன்னு சொல்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். அது எந்த அளவிற்கு அவர் எதனா பண்ணியிருப்பாரோ, அவர் தானே அதான் சாப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும், நல்லது அவருக்கு. மற்றவர்கள் அதான் சொல்லிட்டேன். அதுதான் டைரக்டராக இருக்கிறவர், ஒரு ஐஐடியினுடைய இன்ஸ்டியூட்டில் டைரக்டராக இருக்கவர் அந்த மாதிரி பேசினது உண்மையிலேயே மிக மனச்சங்கடமாக இருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் நீங்கள் தான் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.